ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு, ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது நார்மல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி இப்படி கை வச்சா இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கணும். ஆலு பரோட்டாவுக்கு வந்து மகாராஷ்டிரன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேஜா செய்வாங்க. அது வந்து அந்த ஒரு ஸ்பெஷல். அதனால் வந்து இந்த ஆலு பரோட்டாவுக்கு காம்பினேஷனாக தேஜா செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன போகிற ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இன்னும் இல்லை, கடலை கொட்டை, 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது சும்மா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இதை வந்து நல்லா ஒரு மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும். இது போதும். இந்த மாதிரி ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். வச்சு கையில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், மேஷ் வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சு இல்லையா, கடலை கொட்டை, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தயிர் மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து ஆலு பரோட்டா செய்யலாம். வாங்க. பரோட்டாவுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இதை அப்படியே மடிச்சிக்கலாம். அப்படியே ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ராகிற மாவு வேணும் நீங்கள் எடுத்துடலாம். நான் எக்ஸ்ட்ராகிற மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இதை வந்து இப்படி டேப் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சமாக உங்களுக்கு அப்படி தேய்க்க வரல, நீங்கள் கையில் வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி மாதிரி வரும். ஆள் வெளியே வந்தால் கூட பரவாயில்ல. எடுத்துக்கணும் மாவு. இந்த அளவு கனமாக எடுத்துக்கணும் மாவு. மசாலாவுக்கு கொஞ்சமாக சீரகத்தூள், தனியாத்தூள், தனியா, ஓமம், இது வந்து க்ரஷ் பண்ணி போடணும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் மசாலா கொஞ்சமாக தயிர், சால்ட்டு, கரம் மசாலா, ஓமம், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், சும்மா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் மசாலா ரெடி. பதில் வந்து எண்ணெய் தான் இருக்குது. என் பாப்பாவுக்கு நெய் போட பிடிக்காது. அதனால் அவளுக்காக இந்த எண்ணெயை போட்டு செய்கிறேன். இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து தேய்ச்சிக்கணும். ரொம்ப தேய்ச்சா வெளியே வந்துடும் எல்லா ஸ்டஃபிங் நம்ம வச்சுருக்குது, உள்ளே இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி வந்து இது பண்ணால் கரெக்டாக லெவலாக வந்துடும். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி சுவையான டேஸ்டான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஆலு வித் தேஜா, தயிர் மசாலா 3மே ரெடி பண்ணிட்டோம். நான் பசங்க கேட்டாங்க ஆலு பரோட்டா செஞ்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை டேஸ்ட் பண்ணுவாங்க. என்ன அத்தை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல அத்தை. அரை மணி நேரம் செஞ்சிடலாம் அத்தை, ஈஸியாக தான் இருக்குது. ஆலு பரோட்டாவும் சூப்பராக இருக்குது, சைட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்குது. காரம் எப்படி இருக்கு? காரம் எல்லாமே செமையா இருக்குது. நீங்க செய்து பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஆலு பரோட்டா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ரொம்ப ஈஸி இந்த ஆலு பரோட்டா, நீங்களும் செஞ்சு பாருங்க.